வணக்கம்ங்க. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் மெனுவும் என்னன்றது பார்க்கலாங்க. டிஃபன் பாக்ஸ்க்கும் செய்திருக்கேங்க. லஞ்சுக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். குழந்தைங்க லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸு, கர்ட் ரைஸ் கொஞ்சம் கேட்டாங்க. அதுக்காக கர்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க. இதுதான் இன்னைக்கு லஞ்சு. டிஃபன் பாக்ஸ்க்காக ரெடி பண்ணது. நம்ம லஞ்சுக்காக கீரை கடையல், முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூட்டு மாதிரி பண்ணிட்டு ரசம் வச்சுருக்கேங்க. இப்போ கீரை கடையிறதுக்காக பருப்பு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகா வேக வச்சு வச்சுருக்கேங்க. அதோட கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை நல்லா கழுவிட்டு அதையும் இந்த பருப்போட சேர்த்துக்கிறோங்க. இப்போ பருப்பு வந்து நம்ம கடையல் தாங்க பண்ண போகிறேன். அதுக்காக பருப்போட கீரையை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. அதில் இருக்க எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் நான். கீரை வாரத்தில் எப்படியும் ஒரு 2 நாள் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கும் நல்லா கடைஞ்சி கொடுத்துக்கிட்டோன்னா நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்ருவாங்க. நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து எல்லாத்தையும் வேக விட்டுட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம தாளித்து கொட்ட போகிறோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் எதுக்காக போட்டுக்கிறோன்னா கீரையோட கலர் வந்து மாறாமல் அப்படியே க்ரீன் கலராகவே இருக்குங்க. அதுக்காக கீரை வேகும் போதே மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேங்க. இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டுக்காக நம்ம தேவையானதை ரெடி பண்ணிடலாங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகமும் பொரிஞ்ச உடனே நம்ம அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தால் நல்லாயிருக்கும். அது நல்லா வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக நம்ம பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க. தக்காளி எப்போவும் நான் அரைச்சி தான் சேர்த்துக்கிறது. ஏன்னா முழுசாக போட்டோன்னா தொக்கு மாதிரியும் நம்மளுக்கு வரும், அங்கங்கே நிற்காம இருக்கும் இல்லையா குழந்தைங்க சாப்பிடும்போது. அதுக்காக அரைச்சி சேர்த்துக்கிறேன் நான். தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடட்டும். தக்காளியோட பச்சை வாசனை போகணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் ஒரு வதக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் மசாலா வகையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அளவான காரம் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. சாப்பிட நம்மளுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாமான்னு இருக்கும். அதனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறது தான் உடம்புக்கும் நல்லதுங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் 1.5 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். நம்ம குழம்புக்கெலாம் சேர்த்துப்போம் இல்லைங்க, வீட்டில் அரைச்ச மிளகா பொடினா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சிடலாம். அது வெந்து நல்லா பதமாக வருங்க, தொக்கு மாதிரி. அது வரைக்கும் நம்ம வேகணும். காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி நிறையவே விடணுங்க. விட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோன்னா காய் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் மூடி எடுத்த பிறகு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா சுருள வதக்கணுன்னா தொக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா வந்துடுங்க. கீரைக்கு வந்து இந்த மாதிரி காரமாக ஏதாவது சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. எப்போ பாரு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நம்மளுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டுட்டேன். இப்போ திறந்து காய் நல்லா வெந்துடுச்சு. ஆனால் தண்ணி நல்லா இன்னும் வற்றணும். இன்னும் நல்லா காய் வெந்துடுங்க. நல்லா தண்ணி இஞ்சின உடனே பெரட்டல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பெரட்டலுங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். கீரையும் அந்த பக்கம் வெந்திருக்கும். கீரை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். வானலியில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகும் கொஞ்சம் சீரகமும் போட்டு காஞ்ச மிளகா பெருங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வறுபட்ட உடனே நம்ம அதை கீரையில் சேர்த்து கலந்துக்கலாங்க. கீரையும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டாலும் நல்லா வாசனையாக இருக்குங்க. எல்லாத்தையும் கீரையில் கலந்து விட்டுட்டு நல்லா கிளறிட்டோன்னா நம்மளுக்கு கீரையும் ரெடி ஆகிடும். அடுத்தது நம்ம ரசம் கொஞ்சம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. எல்லாரும் வைக்கிற போல தான் தாளிப்புக்கான பொருள் எல்லாம் சேர்த்துருக்கேன். மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நான் மிக்சியில் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க. அதில் போட்டு எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு நம்ம புளி தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன். பருப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேங்க. ஊற்றி நம்ம தக்காளியை தாளிச்சிடலாம். ரசத்தை இப்போ நம்மளுக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசம் ரெடி ஆனதும் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். போட்டு நுர கட்டின உடனே இறக்கிடலாம். ரசம் நம்மளுக்கு இப்போ நல்லா ரெடி ஆகிடுங்க. ரசத்தை இறக்குனோடனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இப்போது சுட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி குழந்தைங்களுக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ணேங்க. அதையும் சுட்டுடலாம். அதுக்காக நான் சென்னா மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணேன். அதை தான் இப்போ சப்பாத்தியோடு அவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்க்கு கொடுக்க போகிறேங்க. சப்பாத்தி இப்போ நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போது சென்னா மசாலாவோட சப்பாத்தியை குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி சென்னா மசாலா, லஞ்சுக்கு இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரைக்காக பொடியாக கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கேங்க. அதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் போட்டாச்சு. நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அந்த ஃப்ரையும் எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை இது லெமன் ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். இதில் நான் வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு தயிர் சாதம் கொஞ்சம். குழந்தைக்கு லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் கொடுத்துருக்கேங்க. பெரியவங்கெல்லாம் தயிர் சாதம் கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க. மெயின் லஞ்ச் மெனுவுக்கு நான் வந்து கீரை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அதோட ரசமும் இன்றைக்கி வச்சுருக்கேங்க. செய்து பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்